அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஔவையாருடைய தனிப்பாடல்கள் தான் பார்க்க போகிறோம். போன பாடலுடைய தொடர்ச்சியாக தான் எது இருக்க போகுது. போன பாடல் என்ன பார்த்தோம்? ஒரு வெட்டுண்ட பலாமரத்தை மறுபடியும் முளைக்க செய்த மரமாக உருவாக்குனதை நம்ம பார்த்தோம் இல்லையா? அந்த செய்தியோட தொடர்ச்சி தான் இதில் வருது. இவங்க மரமாக அந்த பலாமரத்தை கொண்டு வந்ததுனால குறவர்கள் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சாங்க. அந்த ஔவையாரை நல்லா பாராட்டினாங்க. எங்களை வாழ வைக்க வந்த தெய்வம் நீங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா கண்ணு முன்னாடி ஒரு அதிசயம் நடக்கும்போது சொல்ல தானே செய்வாங்க. அவங்களுக்கு ஒரு விழா எடுக்கிறாங்க. அந்த விழாவில் அவங்களையும் கலந்துக்கிட்டு நல்ல சந்தோஷமாக ஆடி பாடி இருக்கிறாங்க. அப்புறம் ஔவையார் நினச்சிறாங்க, பிரிகிற கட்டம் வருது. குறவனுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. அவங்க என்ன பண்ணுறாங்க, சரி பிரிஞ்சு போக தான் செய்யணும்னா, சரி நாங்கள் அன்பாக ஒரு திணை அரிசி தாரோம், ஒரு உலக்கு அரிசி தாரோம், அதை கொண்டுட்டு போங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஔவையார் நினச்சிறாங்க, மடி நிறைய அந்த அரிசியை வாங்கிக்கிறாங்க. வாங்கிட்டு அப்படியே சோழன் அவைக்கு வராங்க. சோழன் பார்க்குறான், ஔவையார் முகத்தில் இருந்த பெருமிதத்தை பார்க்குறான். மடியெல்லாம் கனமாக இருக்கே என்ன அப்படின்னு பார்க்குறான். பார்த்துட்டு கேட்குறான், என்ன ஆச்சு, என்ன இவ்வளோ சந்தோஷமாக வரீங்களா என்ன ஔவையாரே அப்படின்னு கேட்டோன்னே ஔவையார் சொல்கிறாங்க, நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. இப்படி குறவன் வீட்டுக்கு போனேன், பலாமரம் வெட்டுண்டு கிடந்து அவன் பொண்டாட்டியை போட்டு அடி அடி நடித்தான். நான் பாடல் பாடி அந்த பலாமரத்தை இறையருள்னால கொண்டு வர செய்தேன் அப்படின்னு சொன்னோன்னே சோழனுக்கும் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இருந்தாலும் இவ்வளோ அதிசயம் பண்ணியிருக்கீங்க, இதுக்கு உங்களுக்கு ஒரே ஒரு படி அரிசி தான் உங்களுக்கு கொடுத்து விட்டானா அந்த குறவன் அப்படின்னு சொன்னோன்னே எவ்வளோ பொருள் தந்திருக்காங்கன்னு பார்க்காதீங்க. இது அன்பின் பெருஞ்செல்வம், அது அன்பு எவ்வளோ அப்படின்னு அன்பை மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த நேரத்துல தான் ஒரு பாடல் பாடுறாங்க. கூளை பலா தலைக்க பாட குறச்சிறார் மூல உலக்கு திணை தந்தார், சோழாக்கேள் உப்புக்கும் பாடி புளிக்கும் ஒரு கவிதை ஒப்பிக்கும் என்றன் உளம் அப்படின்னு என்னன்னா, கூளை பலா தலைக்க நான் ஒரு பாடல் பாடுனேன், அதை கேட்டு அந்த குறவன் இருக்கான் இல்லையா, ஒரு உலக்கு திணை தந்தான். சோழா நீ கேட்டுக்க, உப்புக்கும் நான் பாடுவேன், பொலிக்கும் ஒரு கவிதை பாடும் என் மனசு. நான் பணத்துக்காக பாடக்கூடிய ஆள் கிடையாது. பகட்டை நான் விரும்ப மாட்டேன், பணத்தை நான் வெறுப்பேன், ஆசைப்பட மாட்டேன். நான் உப்புக்கும் புளிக்கும் கூட நான் பாடிட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி இந்த பாடலை முடிக்கிறாங்க. ரொம்ப அருமையான பாடல் இல்லையா? சோழன் இதனால ஔவையார் மேலே இருந்த மதிப்பு சோழனுக்கு ரொம்ப அதிகமாச்சு. ஔவையார் புகழை பாடி பரப்பினா அப்படின்னு சொல்லலாம் சொல்கிறாங்க. சரி, அடுத்தடுத்த பாடல்களை அடுத்தடுத்த அனுபவங்களை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.